வெல்கம் டு விஜய் சேனல். என்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா இருக்கீங்களா? நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப நாளாக கேட்ட வீடியோ கிரிக்கெட் பால் வந்து எப்படி பண்ணுறது ப்ரோ சொல்லுங்கள் அப்படின்னு. இன்றைக்கி வந்து சிம்பிளான மெத்தடில் நியூஸ் பேப்பரை யூஸ் பண்ணி கிரிக்கெட் பால் வந்து பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப சிம்பிள் தான் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக நீங்களே பண்ணிடலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த கிரிக்கெட் பால் வந்து எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் அந்த வீடியோ வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ்க்காக ஷேர் பண்ணி விட்டுட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் அந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள். வாங்க வீடியோ பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய நியூஸ் பேப்பர் தேவைப்படும். ஸோ அதனால் நியூஸ் பேப்பர் வந்து கொஞ்சம் அதிகமாக எடுத்துக்கோங்க. அடுத்து வேறு எந்த பேப்பர்னாலும் எடுத்துக்கலாம். அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா டேப் வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை, அதை வச்சே நம்ம பண்ணிடலாம். அதுக்கடுத்து ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சென்ட்ரு வந்து பாயிண்ட் வந்து கொஞ்சம் நல்லா ஸ்ட்ராங்காக செய்யணும். அதுக்காக கொஞ்சம் போல் சின்ன பேப்பராக வந்து சுருட்டிக்கோங்க. இந்த மாதிரி கொஞ்சம் பேப்பர் நான் கிழிச்சிட்டு நல்லா வந்து சுருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி சுருட்டி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. ஏன்னு பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இதுக்கும் இதில் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரி அமுக்கி விட்டுக்கணும். அப்போனா தான் வந்து பால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் நம்மளுக்கு. அதில் என்ன வந்து சீக்கிரம் பிஞ்சிரும். இப்படி நல்லா கனமாக அந்த இருக்கிற மாதிரி நல்லா வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து டேப் யூஸ் பண்ணி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. எல்லா பகுதியும் வந்து நல்லா சுற்றுற மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். நியூஸ் பேப்பர்னால் கொஞ்சம் அப்படியே கலக்கமாக வராமல் இருக்கும். அதனால் நல்லா இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் சுற்றி விட்டுட்டேன். நல்லா ஸ்ட்ராங்காகவே இருக்குது. அதுக்கடுத்து நம்ம வந்து மேலே லேயர் வந்து ஒவ்வொன்றா ஃபார்ம் பண்ண போகிறோம். இது வந்து நார்மலாக நீங்கள் வந்து ஒவ்வொரு லேயராக வந்து கொடுக்குறது தான். இந்த மாதிரி ஒவ்வொரு லேயராக வந்து இந்த ஒவ்வொன்றா கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி அடுத்து ஒரு 2 லேயர் வச்சுட்டு அதுக்கடுத்து டேப் யூஸ் பண்ணி சுற்றிக்கோங்க. அப்படி சுற்ற வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே இருக்கும். அது வந்து இது 2வது லேயர் அந்த மாதிரி வச்சு நல்லா சுற்றிக்கோங்க. ஒவ்வொரு தடவையும் சுத்தம் போல் நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. அமுக்கி விட்றதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னா சுத்தியல் எடுத்து கொஞ்சம் நல்லா அடித்து விட்டுக்கோங்க. அப்போனா நல்லா கொஞ்சம் இறுக்கமாயிரும். இந்த மாதிரி சுத்தியல் எடுத்து நல்லா அடித்து விட்டுக்கோங்க. இப்படி அடித்து விட்டுட்டிங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த மாதிரி நல்லா சுற்றி விட்டுட்டு அதுக்கடுத்து மேலே வந்து நல்லா இன்னொரு டேப் யூஸ் பண்ணி நல்லா சுற்றிடுங்க. நல்லா டைட்டாக இருக்கிற மாதிரி சுற்றிக்கோங்க. அப்போனா தான் நம்மளுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டைட் கிடைக்கும். இப்போ வந்து 2 லேயர் வந்து மொத்தம் 3 லேயருக்கு மேலே சுருட்டிட்டோம். அதுக்கே இந்த மாதிரி வந்துருச்சு. அடுத்து மேலே இன்னொரு லேயர் வந்து ஃபார்ம் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் நல்லா பெருசாக வந்துடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும், இதுவே நல்லா கனமாக இருக்குது இந்த லெவலில். அதுக்கடுத்து மேலே இன்னொரு 3 பேப்பரை வச்சு நல்லா சுற்றி நல்லா இதுபடுத்திக்கோங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு பால் சைஸுக்கு வந்து கொஞ்சம் பெருசாக வரும். ஸோ அதே மாதிரி நான் வந்து நியூஸ் பேப்பரை வந்து மேலே அந்த மாதிரி வச்சு கொஞ்சம் பாலை வந்து இந்த மாதிரி பெருசாக்கிக்கிட்டேன். கடைசி லேயர் இது. ஸோ அதனால் வந்து டேப் வந்து கொஞ்சம் நல்லா நிறைய சுற்றிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து விடாமல் இருக்கும். இந்த மாதிரி நான் ஃபுல்லாக சுற்றிக்கிறேன். லாஸ்ட் லேயர்னால் நல்லாவே சுற்றியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா நிறைய டேப் வந்து யூஸ் பண்ணி சுற்றியாச்சு. அவ்வளோதான். நம்மளுக்கு வந்து அமுக்கி பார்த்தாலே தெரியுது, அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது, கல் கணக்காக இருக்குது. அந்த அளவுக்கு நீங்கள் வந்து சுற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நல்லா கிரிக்கெட் பால் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும். நல்லா விளாட்லாம். இப்போ வந்து நல்லா சூப்பராக வந்துருச்சு. அதுக்கடுத்து அங்கங்கே நெத்தலமாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அதை சுற்றியில் வச்சு லைட்டாக அடித்து விட்டுக்கோங்க. அடித்து சுற்றி இருக்கிற மாதிரி அடித்து விடுங்க. அப்படின்னா தான் வந்து உங்களுக்கு வந்து நல்லா எல்லா சைடும் ஒரே மாதிரி இருக்கும். பால் சேஃப்க்கு வந்து நல்லா வரும். இப்போ வந்து நல்லா அந்த மாதிரி அடித்து விட்டாச்சு. அடித்து விட்ட பிறகு வந்து பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது. அது போக வந்து ரவுண்ட் சேஃப் வந்து நல்லாவே கிடச்சிருக்கு. நம்மளுக்கு சூப்பராகவே வந்துருச்சு பால் சேஃபு. அவ்வளோதான். அதுக்கடுத்து மேலே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா க்ளூ அப்ளை பண்ண போகிறோம். அப்போனா தான் வந்து நம்மளுக்கு ரப்பர் பால் மாதிரி நல்லா ஜம்ப் பண்ணும். அதுக்காக அதுவும் இல்லாமல் நல்லா ஸ்ட்ராங்கும் கிடைக்கும். ஸோ அதனால் நான் வந்து க்ளூ வந்து இந்த மாதிரி அப்ளை பண்ணி கொஞ்சம் இந்த மாதிரி தடவி விட்டுக்கோங்க. க்ளூ வந்து கொஞ்சம் நிறையாவே அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு வந்து ஒரு க்ளூ ஸ்டிக் வந்து ஃபுல்லாக அப்ளை பண்ணிங்கனாலே கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா ஜம்ப் ஆகும் பால். அதுபோக வந்து மேலே வந்து லேயர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக உங்களுக்கு கொடுக்கும். இந்த மாதிரி வச்சு நல்லா அந்த மாதிரி வச்சு தேய்ச்சி விடுங்க. அப்படின்னா தான் நம்மளுக்கு சேஃப் வந்து மேலே வந்து நல்லா கிடைக்கும். அலைன்னா வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் இந்த மாதிரி வச்சு கொஞ்சம் சேஃப் நல்லாவே கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஃபுல்லாகவே நான் சேஃப் வந்து நல்லா இருக்கிற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுக்கிறேன். அந்த மெட்டல் வந்து கொஞ்சம் நல்லா ஹீட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இழுத்து விடும் போல் வந்து பார்த்திங்கன்னா நல்லா சேஃப் வந்து நல்லா கிடைக்கும். நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், க்ளூ அப்ளை பண்ணி இழுத்து விட்டால் எவ்வளோ நல்லா சேஃப் வந்து கிடைக்கிதுன்னு பாருங்கள். இதே மாதிரி நான் வந்து எல்லாத்துக்கும் நல்லா அப்ளை பண்ணி நல்லா இது வந்துருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது. பால் வந்து நல்லா கீழே போட்டிங்கன்னா ஜம்ப் ஆகும் கொஞ்சம் தூரம். நம்மளுக்கு வந்து நல்லாவே இருக்குது. அதுக்கடுத்து சுற்றியில் வச்சு நல்லா வந்து தட்டி விட்டுக்கோங்க.
அப்படி தட்டி விட்டுட்டிங்க அப்படின்னு நினச்சிக்கோங்களேன், சூப்பராக பால் வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு. பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே ரெடியாக இருக்குது, சூப்பராகவே இருக்குது. இதை வந்து நம்ம வந்து அதுக்கடுத்து கலர் வந்து கொடுக்க போகிறோம். கிரிக்கெட் பால் மாதிரியே நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ அதுக்காக நான் ரெட் கலர் பெயிண்ட் வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக சுற்றி வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம ஃபுல்லாக ரெட் கலர் வந்து பெயிண்ட் கொடுத்தாச்சு. கொடுத்த பிறகு இதை வந்து நல்லா காய வச்சு எடுத்துக்கோங்க. காஞ்சால் தான் நம்மளுக்கு நல்லா வந்து கரெக்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா காஞ்சிருச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், சூப்பராகவே காஞ்சிருச்சு. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது சென்டரில் வந்து கொஞ்சம் வந்து பிளாக் கலர் கொடுத்தோம் அப்படின்னா நல்லா பால் வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம சென்டரில் வந்து பிளாக் கலர் வந்து கொடுத்துக்கலாம். ஒரிஜினல் பால் மாதிரியே நம்ம செய்ய போகிறோம். அதுக்காக இப்போ வந்து நம்ம வந்து பிளாக் கலர் வந்து நடுவில் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு கொடுத்துக்கோங்க. இதை வந்து சென்டரில் வந்து நீங்கள் இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் இந்த மாதிரி வச்சு சுற்றிக்கிட்டே இருந்தீங்கன்னா போதும், சென்டரில் வந்து கரெக்டாக வந்து நம்மளுக்கு வந்துடும். இந்த மாதிரி சென்டர் பாயிண்ட் வந்து நல்லா அந்த மாதிரி கருப்பு கலர் வந்து கொடுத்துருங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் டாட்டாக வைக்க போகிறோம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் லைட்டாக இழுத்து விட்டு கொஞ்சம் இதை வச்சுக்கோங்க. அப்போ மேலே வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம அந்த மாதிரி வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒரிஜினல் பால் வந்து எப்படி இருக்கோ அதே மாதிரி கிரிக்கெட் பால் மாதிரியே வந்துடும். ஸோ அதுக்காக வந்து இந்த மாதிரியே வச்சுக்கோங்க. இது ரெண்டாவது இது. இப்போ வந்து நம்ம ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த மாதிரி வச்சாச்சு. இதையும் நல்லா காய வச்சுருங்க. காய வச்சுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து சூப்பரான பால் வந்து ரெடி ஆயிரும். இப்போ நல்லாவே காஞ்சிருச்சு, பார்த்திங்கன்னா தெரியும். இது வந்து கீழே போட்டு பார்த்திங்கன்னா நல்லாவே ஜம்ப் ஆகும். அதுபோக வந்து நல்லா டைட்டாக இருக்குது. ஏன்னு பார்த்திங்கன்னா க்ளூ வந்து மேலே அப்ளை பண்ணனால. இப்போ வந்து போட்டு பார்க்கலாம். பார்த்திங்கன்னா தெரியும், லைட்டாக போட்டுறதுக்கே ஜம்ப் ஆகுது நல்லா. அதனால கிரிக்கெட் பால் வந்து நல்லாவே நம்மளுக்கு சூப்பராகவே இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே ஒர்க் ஆகுது. க்ளூ வந்து மேலே அப்ளை பண்ணால் தான் நல்லா வந்து ஜம்ப் ஆகும். சூப்பராகவே இருக்குது. இதை வச்சு விளாண்டு பார்க்கலாம். என்கிட்ட வந்து பேட் இல்லை, ஸோ அதனால் இந்த மாதிரி கட்டையை வச்சு நான் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சூப்பராகவே இருக்குது, ஒர்க் ஆகுது, நல்லாவே இருக்குது. பால் வந்து நல்லாவே இருக்குது, சூப்பராகவே வருது. இதை வந்து வச்சு விளாண்டு பார்க்கலாம் எந்த லெவலுக்கு இருக்குது அப்படின்னு. பாலை வந்து அடித்து பார்க்குறேன். சூப்பராகவே இருக்குது, நல்லாவே இருக்குது. கிரிக்கெட் விளாட்றதுக்கு சூப்பராகவே இருக்குது. நான் அந்த மாதிரி வந்து சின்ன பிள்ளைங்க கூட தான் கொஞ்சம் நேரம் விளாண்டேன். எல்லாமே நல்லா இருந்துச்சு. கொஞ்சம் நேரம் சூப்பராகவே இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லாவே இருக்குது. என்ன ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஒரு நல்ல வீடியோவோட மீட் பண்ணலாம். இதை கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சூப்பராகவே இருக்குது. தேங்க்யூ.